வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாலிவுட் ரேசிங் படமா வெளிவந்திருக்கிற F1 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தை டாம் குரூஸ் அவர்கள் நடிப்புல வெளியான ஓப்லிவியன் மற்றும் டாப் கன் மேவரிக் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண ஜோசப் கோசின்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ பிராட் பிட் 90 காலகட்டத்துல ஒரு சிறந்த ரேசரா இருக்கிறாரு. அந்த டைம்ல அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக ரேசிங்ல இருந்து விலகி டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோவோட நண்பர் ஒருத்தர் ஹீரோ கிட்ட தன்னுடைய ரேசிங் டீமை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு வராரு. ஹீரோவும் தான் நண்பருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரு தான் டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றது தான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ பிராட் பிட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவருடைய கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாவே அவரு பொருந்திருக்கிறாரு. பல இடங்கள்ல முக பாவனைகள் மூலமா அவர் கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாரு. மேலும் படத்துல லீடா நடிச்ச டேம்சன் இட்ரிச் ஆகட்டும், கெர்ரி காண்டன் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரியான கதைகளத்தோட ஹாலிவுட்லயே பல படங்கள் வந்திருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வைஸா பார்க்கும்போது இந்த படம் தனியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய விதத்துல திரைக்கதையை டைரக்டர் நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க ரேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. ஸோ படம் ஃபுல்லா பல இடங்கள்ல ரேசிங் காட்சிகள் தான் வருது. அந்த ரேசிங் காட்சிகள் ஆடியன்ஸுக்கு சோர்வை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரேசிங் காட்சிகளை சினிமாட்டோகிராஃபிக் மூலமா இவங்க டிஃப்ரெண்டான ஆங்கிள்கள்ல காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், படத்துல வர ரேசிங் காட்சிகளாகட்டும் இதெல்லாம் படத்துல ரொம்ப பிரமாதமாவே இருக்குது. படத்துல ஹீரோ தன்னுடைய டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்றாரு, காரோட டிசைனை எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த படத்துல ரொம்ப நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் கேரக்டர் வைஸா நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கார் ரேசிங் பட ரசிகர்களுக்கு இந்த படம் செட் ஆகுமே தவிர மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான். மற்றபடி பெருசா குறைகள் அப்படின்ட்டு படத்துல எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். படத்துல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.